ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு ஒரு படம் பார்த்துட்டு நேராக வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்ன படம் அப்படின்னா, ஒரு சூப்பரான தமிழ் படம் நட்பே துணை அப்படின்னு நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி நடித்தது. அந்த படம் பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி பேசி ஆகணும், ரிவ்யூ கொடுத்தாகணும் அப்படின்ட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓ, ரொம்ப நாள் கழித்து தமிழில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரிக் படம். அது படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஹாக்கி சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஆஹ் இந்த படத்தோட ஹீரோ ஹிப்ஹாப் தமிழா ஆதி, அவருக்கு ஜோடியாக வந்து அனகா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் தேசிங்கு அப்படின்னு. அவருக்கு இது முதல் படம் அப்படின்னு சொல்லவே முடியாது. மனுஷன் பின்னி எடுத்திருக்காரு. சுந்தர் சி வந்து ப்ரொடியூசர். ஸோ இதில் வந்து சுந்தர் சியோட சில ரிஃப்ளெக்ஷன்ஸு காமெடி சீன்ஸில் தெரிஞ்சாலுமே படம் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ரொம்ப அதாவது முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. யூஸ்வலி ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் அப்படின்னா அதில் நடிக்கிற ஹீரோஸ், அவருக்கு கூட இருக்கிற அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபிட்னஸ் லெவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா என்னதான் ஒரு சினிமா அப்படின்னாலும் அதில் ஓடணும், குதிக்கணும், கீழே உருளணும். பட் ஆதி வந்து உண்மையிலே நல்லா ஃபிட்டான ஒரு ஆள் அப்படின்னு இதில் நிரூபிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒரு 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 ஹாக்கி மேட்சே போய் ஒரு 40 மினிட்ஸ் ரசிச்சுட்டு வந்த மாதிரி கடைசியில் ஒரு லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாக ஒரு ஹாக்கி மேட்ச் தான். நல்லா எடுத்திருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி பார்த்தீங்கன்னா அவரோட கரியர்லேயே வந்து மியூசியம் முறுக்கு படம் நல்லா ஓடிச்சு. அது நிறைய பேர் நல்ல படம் அப்படின்னு சொன்ன படம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நட்பே துணை வந்து அவர் கரியரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம். இந்த படம் வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகுது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு மாஸ் சீன் வச்சுருக்காரு டைரக்டர். அந்த மாதிரி ஒரு மாஸ் சீன் வந்து டைரக்டர் வந்து வியூவர்ஸை எந்த அளவுக்கு ஆடியன்ஸை போய் ரீச் ஆகணும்னு நினச்சாரோ 100% பக்காவும் ரீச் பண்ணியிருக்காரு. அந்த சீனை வந்து ஆதியும் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா அவரோட 100% எஃபோர்ட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த சீனில் கிடைச்ச கிளாப்ஸுக்கு தேட்டரில் வந்து உண்மையிலே தண்டரஸ் கிளாப்ஸ், எல்லாம் தேட்டரே வந்து எரப்ட் ஆகி எல்லாம் கைதட்டினாங்க அந்த சீனை. அதோட இன்டர்வல் அந்த சீன் வந்து இப்போ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்ல படம். இந்த படம் வந்து குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரை குடும்பத்தோடு போய் ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா அது வந்து ஸ்போர்ட்ஸ் படம். எந்த விதமான ஆபாசமோ முகம் சுளிய வைக்கிற மாதிரி காட்சிகளோ எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆதியோட ஃப்ரெண்ட்ஸாக வர்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரொம்ப அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் இந்த மியூசியம் முறுக்கு படத்தில் வந்து இந்த ஆதிக்கு சீனியராக ஒருத்தர் வருவார். அவர் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்கு. இதில் கொஞ்சம் காமெடி ஒரு இதோட பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கும் படத்தில் வந்து ஒரு சீனில் பயங்கரமான கிளாப்ஸ் கிடைக்கிற மாதிரி அருமையான அந்த ஒரு காட்சிக்காக அவர் இந்த படத்தை வந்து சைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து இன்னொரு இது செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னா மினிஸ்டராக வர்றாரு கரு பழனியப்பன். அவர் வந்து ஏற்கனவே டைரக்டராக இருந்தவர். ரொம்ப வருஷங்களாக தமிழில் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 2-3 படங்களை தலையை காமிச்சிருக்காரு. ஆனால் இந்த படம் பார்க்குறப்ப தான், சார் நீங்கள் எவ்வளோ நாள் எங்கே சார் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது அவர் பேசுகிற ஒவ்வொரு டயலாகும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் தான், வில்லன் ரோல் தான். பட் அவர் பேசுகிற ஒவ்வொரு டயலாகும் நம்மளை வந்து யோசிக்க வைக்குது. முகத்தில் அரைகிற மாதிரி சில கேள்விகள்லாம் நம்ம கேட்குறப்போ அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை, நம்மளுக்குமே வாயில் ஆன்சர் வரல. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ரொம்ப அர்த்தம் புதிஞ்ச ஒரு கேள்விகள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன் இருக்குது. நீங்கள் டைட்டில் வந்துருச்சுன்னு டக்குன்னு எந்திரிச்சு போயிடாதீங்க. கடைசியில் வந்து ஒரு டைரக்டர்ஸ் டச்சோட ஒரு சீன் கொடுத்துருக்காரு. அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அது கரு பழனியப்பனும் அதுக்காக தான் பாராட்டலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஓடி முடிக்கிற வரைக்கும் இளைஞர்கள் வாயில முணுமுணுக்கிற அளவுக்கு மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம ஹிப்ஹாப் தமிழா. மெமரபுள் அந்த மாதிரிலாம் சொல்லாட்டியும் அந்த படத்தோட ஃப்ளோக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்து. எல்லாத்தையும் தாளம் போட வைக்கிற மாதிரி மியூசிக். ஆனால் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த யூத் எக்ஸூபரன்ஸ். அதாவது படம் ஆரம்பித்த சில நிமிஷங்கள்லேயே வந்து நம்ம ஆதி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவரோட டீம் மெம்பர்ஸோட போய் நம்மளும் வந்து ஒரு ஆடியன்ஸாக கைதட்டி ரசிக்க ஆரம்பிச்சிடுறோம். அது வந்து இந்த படத்தோட டீமுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி, டைரக்டருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஆடியன்ஸை வந்து ஒரு படத்தோட கேரக்டர்ஸோட மிங்கிள் பண்ணி ரசிக்க வச்சாதான் அந்த படம் வெற்றி அடையும் தெரிஞ்சுட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கான
விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் டைரக்டராக வர்ற ஒரு ஆக்டர் அவர் பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி வேறு எந்த படங்களையும் பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. வந்த சில நிமிட காட்சிகளில் வந்து அவர் ரொம்ப நல்ல நடிப்பு. அதே மாதிரி இந்த அரங்கநாதன் டீம், அதாவது இந்த ஆதியோட ஹாக்கி டீம் கோச்சாக வர்றவர், அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எல்லாமே வந்து பயங்கர ப்ளஸ் பாயிண்ட். அந்த அனகா அந்த படத்தோட ஹீரோயினுமே வந்து கரெக்டாக அந்த படத்தோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முகம் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த அனகாவோட ஃபாதராக வர அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோலில் வரவரும் நல்ல ஒரு 4-5 காட்சிகள் தான், ஆனால் வர்ற காட்சிகளெல்லாம் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காரு ஆடியன்ஸை. எல்லாம் நல்லா இருக்குது. இதில் வந்து இந்த படத்தில் வந்து ஆதிக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கைதட்டல். அவர் வர்ற காட்சிகளில், அவர் வர்ற அந்த மாஸ் சீன்ஸ்லாம் பயங்கரமான கைதட்டல். ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, ஆதிக்கு இந்த அளவுக்கு ஒரு ரிசப்ஷன் கொடுக்குறாங்களே அப்படின்னு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல். நான் போன ஷோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல். ஸோ தேட்டரே எரப்ட் ஆகுது. பர்டிகுலராக அந்த இன்டர்வியூக்கு முந்தின சீன் ஆகட்டும், அவரை கடைசியில் கிளைமேக்ஸ்லேயும் வந்து அப்படி தேட்டரை எரப்ட் ஆகி பாராட்ட ஆரம்பித்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி வந்து உண்மையிலே பாராட்டியே ஆகணும். அந்த படத்தோட கிளைமேக்ஸில் நடக்கிற அந்த ஹாக்கி மேட்ச்சு, அந்த ஹாக்கி கிரவுண்டு எல்லாமே வந்து ரொம்ப அந்த என்டையர் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி டைரக்டரோட திறமையும் பாராட்டணும். என்னென்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி எடுக்கிறப்போ அந்த ஸ்போர்ட்ஸோட பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி ரொம்ப காமெடி ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஹாக்கி பற்றி சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் இந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கே தெரிய வருது. இது வந்து நீங்களும் படம் பார்க்குறப்போ நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. இத்தனை வருஷம் நானும் நிறைய ஹாக்கி மேட்சஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் சில விஷயங்கள்லாம் எனக்கே தெரிய வந்தது. அதுக்கு வந்து டைரக்டருக்கு வந்து உண்மையிலே ஒரு சபாஷ் போட வைக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஆதி டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சல்யூட். ஏன் அப்படின்னா யூடியூபர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதில் வந்து அவர் பர்டிகுலராக வந்து எருமசாணி விஜய், அவர் படம் ஃபுல்லாக வராரு. இதில் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. விஜய் வந்து இனி நிறையா படங்களில் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதாவது உண்மையிலே அழுக வைக்கிறது ஈஸி, சிரிக்க வைக்கிறதா கஷ்டம்னு சொல்லுவாங்க. இதில் விஜய் வந்து நான் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லுக்காக வந்து அவர் வர சீன்லாம் வந்து ரசிகர்கள் சிரித்து எல்லாம் கலாட்டா பண்ணி நல்லா கைதட்டி நல்லா நிறைய கைதட்டல் வாங்குறாரு. ஆல் தி பெஸ்ட் விஜய். இதே மாதிரி நிறைய படங்களை பண்ணுங்க, சூப்பராக இருக்குது. இதில் படம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் மூவி ரிவ்யூவர் பிரசாந்த், அவர் ஒரு சீனில் தலை கட்டுறாரு. அதை பார்த்தோன்னே எல்லாரும் பரபரப்பாக எல்லாம் பிரசாந்த்னு எல்லாம் கற்றுனாங்க. ஸோ யூடியூபர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து இந்த டீம் ஃபிலிம் க்ரூவுக்கு வந்து உண்மையிலே பாராட்டுக்கள். ஸோ ஓவரால் இந்த படம் வந்து குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணி தேட்டரில் போய் ரசித்து பார்க்க வேண்டிய படம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் உங்கள் எக்ஸாம் லீவில் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் போய் தேட்டர் போய் பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இந்த படம் வந்து ஓவரால் சொல்லப்போனால் இட்ஸ் அ மாஸ் என்டர்டெய்னர். வந்து ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழில் வந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரிக் மாஸ் என்டர்டெய்னர்னு சொல்லலாம். எல்லோரும் ஃபேமிலியோடு போய் ரசித்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த படத்தை வந்து சிம்பிளாக கடைசியில் எப்படி முடிக்கிறேன் அப்படின்னா, டீம் அரங்கநாதனுக்கு தமிழகம் முழுக்க கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதே மாதிரி நல்ல படங்களை இந்த டைரக்டர் வந்து தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு அவரை கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் மனோஜ்குமார். பாய்.